அன்பே சிவம் அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ நாம் பல ஊர்லேருந்து ஆன்மீக பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். நான் சொல்கிறதெல்லாம் அறிவியல் பிரகாரம் எனக்கு உதிச்சது. நீங்கள் கண்டிப்பாக நான் பெருமைக்காக சொல்லலை. உங்களுடைய ஆயுள் காலத்தில் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் தற்பெருமைக்காக சொல்லலை. சித்தர்கள்ட்ட நைட்டு போகணும் கண்ணை கசக்கி நான் உயிரி கேட்டதுனால இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குதுன்னா நீயே பார்த்து சொல்கிறான்னு எனக்கு உணர்த்துனாங்க. அதுக்காக சொல்கிறேன். சித்தர்கிட்ட நான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை உயிர்ப்பதுக்கு நாதன் நாமம் நமச்சிவாயின்னு சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கேட்டதுனால இத்தனையும் உனக்குள்ளதாப்பா இருக்குது, இதையே சொல்லடா, இந்த இடம் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டிருக்க முடியாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்று, வெளியே இருக்கிற அத்தனை சாமியும் கூப்பிட்டு சொல்லுவேன். ஆனால் அத்தனையும் உங்களுக்குள்ளதாக இருக்குது. நான் அதை தப்பு சொல்லலை. தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. அத்தனை உயர்ந்த வழிபாடு, உயர்ந்த தத்துவம். அதை வணங்கணும், போற்றணும், புகழணும். அடுத்த ரேஞ்சுக்கு நாம் போகிறோம். எல்கேஜிலேருந்து எம்பிஎல் வரைக்கும் படித்தாச்சு. எம்பிஎலுக்கு மேலே வாத்தியார்கிட்ட போய் கேட்டால் சார் என்ன படிக்க, இதுக்கு மேலே படிப்பு இல்லைப்பா. எல்கேஜிலேருந்து தொடக்கப்பள்ளி படிச்சிட்டிங்க, உயர்நிலை படிச்சிட்டிங்க, மேல்நிலை முடிச்சிட்டிங்க, காலேஜுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, யூஜி படிச்சிட்டீங்க, பிஜி படிச்சிட்டீங்க, எம்பிஎல் முடிச்சிட்டீங்க. அது நீ எந்த லைனில் போனீங்களோ அது எம்பிஎல் என்ன, மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அதானுங்க, முடிச்சிட்டீங்க. எம்பிஎலுக்கு மேலே படிப்பு எங்கே இருக்குது? இனிமேல் எங்கிட்ட படிப்பு இல்லை. நீ ஒன்று முயற்சி பண்ணு, ஒரு பிஹெச்டி பண்ணு. பிஹெச்டி நீங்கள் தானே பண்ணி ஆகணும். புரியுதுங்களாங்க ஐயா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் தான் பிஹெச்டி பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணுறது தான். அப்போ நாம் சிந்திக்கிறோம். சிந்தித்து எனக்கு தோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உண்மைன்னு நம்பிக்காதீங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே. என் குருநாதர் சொல்லுவார், சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழும் உயிரில் அறிவும் அவன். அதனால் உயிருக்குள்ள அறிவாக இருந்து அவன் தான் இயக்கிறான். நான் சொல்கிறதுனால நம்பாத, நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நான் சொல்கிறத உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக ஒத்து வந்தால் அதிலிருந்து சிந்திங்க. அறிவியலுக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா விட்டுருங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத எடுத்துக்கங்க. எல்லா வழிபாடு உயர்ந்த வழிபாடு. அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம தத்துவம், ஆன்மீக விசாரணை. திரு என்றால் உயிர், பதி என்றால் சக்தி, உடலுக்கு தலை மலை. பூமி தாயினுடைய தலையை பார்த்துருக்குறீங்களா? பூமி தாயினுடைய தலையை பார்த்துருக்குறீங்களா? பார்க்கல. இன்னைக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா அண்டமில்லாத முண்டை வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அண்டம் வேணும். அப்போ இந்த உடலுக்கு தலை, உடலுக்கு மலை எது? உடலுக்கு மலை தலை. அப்போ பூமி தாய்க்கு தலை மலை. பூமி தாய்க்கு தலை எது? தலையை மலையை வெட்டிடாதீங்கப்பா, உசுரெலாம் இருக்குது. அந்த மலை இருந்ததுனா தான் மண்ணை இழுத்து பிடிச்சிருக்கும். மலையை வெட்டிட்டிங்களா பூமி லூஸ் விட்டு போயிடும், வெடிப்பு வந்துடும் அப்படின்னு பெரியோர்கள் முருகர் பெருமாளையெல்லாம் கொண்டு மேலே வச்சுட்டு போனான்னா அங்கே அதை கை வைக்கக்கூடாதுனால சாமி வச்சா கை வைக்க மாட்டேன். கல்குவாரி எடுக்கிறதுனா கூட சமதளத்தில் மண் நோண்டுறே இல்லை. சமதளத்தில் கடப்பாக்கல், கருங்கல், தண்ணி எல்லாம் வருதில்ல, சமபூமியில் நோண்டி எடுக்கும். மலை தலைக்கு மேலே இருக்கிறத வெட்டினா தலை செய்யணும் மாதிரி, பூமி தாயினுடைய தலை வெட்டின மாதிரி. ஆனால் யார் செய்கிறான்? யார் கேட்குறான்? கலிகாலத்தில் அப்படி தான் நடக்கும். கலிகாலத்தில் அப்படி தான் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ பூமி தாய்க்கு தலை எது? மலை. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி தாய்க்கு தலை மலை.
உடம்புக்கு மலை, புரியுதுங்களா? உடம்புக்கு மலை தலை. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த தலையை அழுத்தி பிடிச்சிக்கணுங்கிறதுனால அவ்வளோ தூரம் அழைச்சி சொல்கிறேன். அப்போ திரு என்றால் உயிர், பதி என்றால் சக்தி, மலை என்றால் மலை எது? அப்போ திருப்பதி மலை எது? எங்கே இருக்குது திருப்பதி? எங்கே இருக்குதுங்க? திருப்பதி மலை. ரைட்டு. இருவர் மலை, அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்கல்ல, உங்கள் ஊர்கிட்ட தெரியும், ஐயாவுக்கு கூட தெரியும், அர்த்தநாரீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அர்த்தநாரின்னா என்ன? ஆண்னா ஆன்மா சிவம், நாரினா பெண்ணு, அதுதான் அர்த்தநாரி. அர்த்தனா ஆணு, நாரினா பெண்ணு, புரியுதுங்களா? இது ஆன்மீக வார்த்தை. அர்த்தநாரின்னா ரெண்டு சேர்ந்தது. அப்போ இருவர் மலை அங்கே இருக்காங்களே, இருவர். அப்போ இருவர் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. அர்த்தநாரி அப்பா அம்மா மலை, இருவர் மலை. அர்த்தநாரீஸ்வரர் இருவர்னா அர்த்தநாரீஸ்வரர்னு இங்கே தான் இருக்கிறார், புரியுதுங்களா? முன்னாடி உங்களுக்கு சூரியன், பின்னாடி நேர் சந்திரன். பெண் புத்தி பின் புத்திமா ஊருக்குள்ள சொல்லுவான்ல, பெண் புத்தி பின் புத்தின்னா மட்டமாக நினச்சிக்கிறான். ஆனை விட பெண்ணு தான் அறிவாளி. பெண் புத்தி பின் புத்தினா நீங்கள் கிழக்கு நோக்கி நிற்கிறீங்க, அதுதான் உயர்ந்தது. பெண் புத்தி பிடரியில் இருக்குது, அம்மாவது. விளங்குதுங்களா? ஆமாம், நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அப்போ உங்களுக்கு ஆண் பெண் இருவரும் இருக்கிற மலை, இருவர் மலை இதுதான். மூவர் மலை, திருமூர்த்தி மலை, மூவர் மலை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரா இங்கே தான் இருக்கிறாங்க. சொல்லுகின்ற வார்த்தை பிரம்மா, படைப்பு வார்த்தை வெளியே வருது, அதுக்கு எனர்ஜி காலையிலே சொல்லிட்டேன், எனர்ஜி விஷ்ணு. கடைசியில் அதை ஆடி அடங்கி அமுங்கிற போது சிவனேன்னு போய் சிவங்கிட்ட ஒட்டிக்கிறோமில்ல. அப்போ படைத்தல், காத்தல், மறைத்தல். போது பேசின வரைக்கும் போது சத்தியா அமைதியாருன்னு மறைச்சிடுறாரு. அப்போ 3 பேர் இங்கே தான் இருக்காங்க. அப்போ மூவர் மலை, மூவர் மலை இதுதான். 4வர் மலை, புரியுதுங்களா? 4 பேர் இங்கே இருக்கிறாங்க, வெளியே தேடி போகாது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4வர் மலை, 4 திசை இங்கே தான் இருக்குது. 4 திசை இங்கே தான் இருக்குது. சதுரகிரி இதுக்கு பேர். சதுரம்னா 4க்கு பேர் சதுரம். 4 செவ்வறு இருந்தால் தானே சதுரங்கிறா. கிரின்னா மலை. சதுரம் என்றால் முழுமை அடைஞ்சதுன்னு அர்த்தம். ஒரு ரூம் 4 செவ்வறு வந்தால் தாங்க முழுமை அடையுது. முழுமை 4 செவ்வறு வந்தால் தானே முழுமை. அப்போ சதுரம் என்றால் முழுமை. சதுரகிரிங்கிறீங்கள, சதுர்த்திங்கிறீங்கள, விநாயகர் கும்பிட்றீங்களா, சதுர்த்தினா 4வது நாள். அப்போ சதுரம் என்றால் 4, மலை என்றால் கிரின்னா மலை, கிரி என்றால் மலை, சதுரம் என்றால் பூரண பொருள், முழுமையடைஞ்ச பொருள். இதுதான் முழுமையடைஞ்ச பொருள். மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கும் வச்சுக்கலாம், இதுக்கு வச்சுக்கலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம். அவங்கள சிந்திக்கிறதுனால எங்கே சிந்திக்கணும்? இந்த இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைட்டேன், இங்கே தானே சிந்திக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் டவுட் இருந்தால் கேள்வி பதில் என்கிட்ட கேட்டுக்குங்க. நான் அறிவியலுக்கு விரோதமாக சொன்னால் கேள்வி பதில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சதுரகிரி எங்கே இருக்குது? கூடவே வரணும், உனக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த மலையை தான் சொல்லணும். இது சதுரகிரி. 4வர் மலை போட்டிருக்கிறீங்களா? 5வர் மலை. என்ன மலை அடுத்தது? 5வர் மலை. சிவன் வரமாட்டார். சிவன் இருள்வெளியில் தான் இருப்பார். சிவலோகத்திலிருந்து சிவன் கீழே வரமாட்டார். அந்த ஸ்பேஸ் அங்கே தான் இருக்கிறார். அப்போ சிவனால் அழுப்பப்பட்டவங்க 5 பேர் அனுப்பிச்சிருக்கிறார். இந்த உசுரை காப்பாற்றி வழி நடத்திட்டு வாங்கன்னா 5 பேர் அனுப்பிச்சிருக்கிறார். சிவன் அங்கேயே தான் இருக்கிறார். 5 பேர் யாரு? சதாசிவம் மனோன்மணி, சதாசிவன் மனோன்மணி, மகேஸ்வரன் மகேஸ்வரி. துணை சேர்த்து சொல்கிறேன், அவங்க தனியாக சொல்லணும், நான் அவனுக்கு சோடியோடு சொல்கிறேன். ருத்ரன் பார்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி. புரியுதுங்களா? அப்போ பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். சிவன் இல்லை, சிவன் வரமாட்டார், அவர் எஜமான். நாம் தான் இருக்கணும். அதுதான் அந்த 5வது உபதேசம் சொன்னாலங்க, சி மந்திரம். சிவசிவான்னு போயிட்டுன்னு இல்லை, சிவசிவான்னு பள்ளின்னு சொல்லக்கூடாது. 108 நாளைக்கு சிவசிவான்னு சொன்னீங்களா கூட்டிகிட்டு போயிடுவான். ஒரு ட்ரிப்பு தான் சொல்லணும் கோயிலுக்கு. சிவாய நமச்சிவாய நம்ம சொல்லலாம், டெய்லி 1000 முறை சொல்லலாம். சிவசிவான்னு டெய்லி 100 முறை சொல்லிடாதீங்க, கூப்பிட்டுக்குவா. சிவசிவாங்கிற மந்திரம் முக்தி மந்திரம். அதனால தான் ஒரு ட்ரிப் மட்டும் கோயிலில் போட்டு சிவசிவா அப்படின்னா முக்திக்கு போகணும். அதையே மந்திரமாக சொல்லிடக்கூடாது 100 முறை. ஓம் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு அது கடைசி காலத்தில் தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு மண்ணாசை பொன்னாசை நல்லா இருக்கணும்னா ஓம் நமச்சிவாயா. இல்லை மண்ணாசை பொன்னாசையோடு எனக்கு நான் முக்திக்கு போகணும்னா ஓம் சிவாய நம. இந்த 2 தான் சொல்லணும். இந்த 2 தான் சிறப்பு. எல்லாத்தோட சிறப்பு சிவாய நம. டெய்லி 108 முறை கூட சொல்லுங்கள். நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா 108 முறை கூட சொல்லலாம். சிறப்பான மந்திரம் தான். இந்த 2ல் ஏதோ ஒன்று சொல்லலாம், தவறில்லை.
சிவசிவாங்கிறது முக்திக்கு போகிறது. அப்போ நான் வந்து இப்போ என்ன மலை சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஐவர் மலை. 5 பேர் சொல்லிட்டுங்களா? சிவம் அங்கேயே தான் இருக்கிறாரு. இன்னொருக்கா சொல்லிடுறேன். சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மா. புரியுதுங்களா? இந்த 5 பேர் வழி நடத்துகிறாங்க. அப்போ 5 பேர் எங்கே இருக்கிறாங்க? ஐவர் மலை. 6 மலை. 6 படை வீடு போறியா? முருகனுக்கு 6 தாமரையில் இருந்தாங்க. முருகன் வந்தான். மூலாதாரம், ஒரு தாமரை, இதெல்லாம் வெறிஞ்ச மாதிரி தாங்க. சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை. 6 மலை. 6 பட முருகன் எங்கே இருக்கிறான்? ஓம் சரவண பவா. ஓம்னா உயிர், சரவண பவானா உடம்பு. புரியுதா? சா ரா வா நா பா, உள்நாக்கு மேலே வா, அவங்ககிட்ட போயிரு. சரவண பவா. 6 எழுத்து, 6 இடம். ஓமுங்கிறது உயிர். உயிர்னால் ஆன உடம்பு சரவண பவா. சண்முகன் இங்கே தானே இருக்குது. சூரிய சன்னுனா இங்கே சூரிய இங்கே இருக்கிற. முகம்னா இதுதான் முகம். சண்முகன் 6வது மையம். அதுதான் சண்முகம், 6வது முகம். அவன் தான் போர் புரிஞ்சாவனு. 6 கோயில் எந்த கோயிலில் போர் புரிகிறான்? ஊருக்குள்ளே கூட காட்டுறான். அதாவது என்னென்னா அந்த பழக்க வழக்கம் விட்டு போயிடக்கூடாதுனால. ஆனால் தத்துவத்தில் போர் புரிகிறடங்க. அப்போ இங்கே போர் புரியுது இல்லை? ஐயா மனசே நிற்க மாட்டேங்குதுங்களே, என்ன குறுக்க ஓடுதே? போர் புரியணும். நீ வென்று வரணும். எல்லா எண்ணத்தையும் வென்று வரணும். சூர சம்காரம் பண்ணணும். சண்முகன் இங்கே தான் இருக்கிற முருகன், 6வது மலை. அப்போ 6 மலையும் கூட தான் இருக்குது. 6 முகன் இருக்கும் மலை 6 மலை. அடுத்தது 7 மலை. அப்போ இது 6 மலை காமிச்சிட்டுனா 7 மலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை, துரியம். துரியம் 7 மலைக்கு மேலே மலை இருக்குதா? மலை இருக்குதுங்களா? இல்லை இல்லை. அப்போ 7வது மலையில் யார் இருக்கிறா? பெருமாள். 6 மலை முருகனுக்கு. முருகனுக்கு பக்கத்துலேயே பெருமாள் இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? மருமகனை பார்த்துக்கிறார். பக்கத்திலிருந்து பார்த்துக்கிறார் பையனை. மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, பெருமாளுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். இங்கே பார்த்துக்கிறார். மருமகன் எப்படி வேலை செய்கிறான்னு பார்த்துக்கிறார், ஆட்டில் கொடுக்குறாரு. அப்போ பெருமாளை வணங்கினா தான் சிவங்கிட்ட போக முடியும். பெருமாளையும் கடந்திருக்கிறான் சிவன். அவன் அஷ்டாங்க யோகத்தில் 8வது மலை இல்லை. இயமம், நியமம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆசனம், பிரணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம். தியானம்னு போடுறாங்க. தியானங்கிறதெல்லாம் சொல்லித்தர முடியாது. தியானங்கிறது வந்து அது இடங்க. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்க. மெடிடேஷன்னு சொல்லலாம், தவம்னு சொல்லலாம், ஆச்சுங்களா? ஜெபம்னு சொல்லலாம். ஜெபம்னா இந்த சில பேர் ஜெபம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுறதுனால நம்ம உடம்பு கவனிக்கிறது தான். தொழுகையினால நம்ம உடம்பு கவனிக்கிறது தான். உயிர் வழிபாடு. தவம் இருந்து பற்றினாங்கல்ல, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தவம் செய்வார் தம் கர்மம். தவம்னா சொல்கிறாரு. தியானம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் தியானங்க. அது நிறைய பேர் வெளியே தியானங்கிறாங்க. தியானமெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. அந்த ஒரு இடங்க, இந்த இடத்துக்கு பேர் தியானம். புரியுதுங்களா? தியானத்துக்கு அடுத்தது சமாதி. ஆதிக்கு சமமானவன் இவர் சமாதி ஆகிட்டார்ப்பான்னா இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகார, தாரணை, சமாதி. சமாதினா நீ ஆதிக்கு சமமானவன், ஆதியிலிருந்து வந்திருக்கிற. அதனால் சமாதி நிலைக்கு நம்ம போய் சமாதினா கொண்டு அடக்க பண்ணுறாங்களா? அது இல்லை. இந்த ஆன்மா சமாதி போகணும். வாழுங்காலத்துலேயும் சமாதி நிலை அடையணும். அது உங்களுக்கு அடுத்த 3வது உதாசத்தில் சொல்லி தருவேன். அது சமாதி நிலை. அதுதான் ஆதிக்கு சமமானவன். நம்ம யார்? ஆதியிலேருந்து வந்திருக்கிறோம். அது சமாதி. அப்போ தியானத்தை கடந்தால் தான் சமாதி போக முடியும். இது தியானம். தியானத்துக்காக தவம் பண்ணுறோம். இந்த தியானம் பார்த்தீங்களா? இந்த 7வது மையத்துக்கு பேர் தியானம். அது செட் ஆகிறதுக்காக தவம் பண்ணுறோம். அதனால் தியானங்கிற சொல்லு தவம் பண்ணுற சொல்லு அல்ல. தியானத்தை தானம்ங்கிற இடத்த இது தானம். அந்த தியானங்கிற உச்சி தான் தியானம். அந்த தியானத்தை அடையிறதுக்காக தவம் பண்ணுறோம். தவம் இருக்கிறோம். அதை நமக்கு செட் ஆகிறதுக்காக. அதனால் இது 7 மலை. 7 மலை எங்கே இருக்குது? எங்கிட்ட தான் இருக்குது. சொல்ல வேணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னும் மலை முடியல. 7 மலை. அடுத்தது அண்ணாமலை. அண்ணாக்கு எங்கே இருக்குது? நல்லா வாய் பொழந்து கட்டு. அண்ணாக்கு இருக்குதுல்ல, அண்ணா. இது என்ன சொல்லியிருக்கிறேன்? இது என்ன? மலை. இப்போ அண்ணாக்கு எங்கே இருக்குது? உள்ள. அப்போ இது மலையா? அப்போ அண்ணாமலை எங்கே இருக்கிறாரு?
சொல்லுங்க. அடுத்தது அண்ணாமலைக்கு அடுத்தது இமயமலை. இது என்ன? இது என்ன? இது என்ன? இம தானே? அது கண்ணு நாள் என்ன நாள்? இது பேர் என்ன? இம தானுங்க. இது என்ன சொல்லிகிட்டே இருக்கனவே? மலை தான். அதை கட்டியா மலைங்கிறது மறந்துடக்கூடாது. அண்ணாக்குக்கு மேலே இருக்கிறது மலை. அப்போ அண்ணாக்குது, அண்ணாக்குக்கு மேலே இருக்கிறது மலை தானே. அப்போ அண்ணாமலை எங்கே இருக்குது? ரைட்டு. இது என்ன? இமை. இது என்ன? அப்போ இமயமலை எங்கே இருக்குது? இமயமலை. அடுத்தது சாமிகள்லேயே கையில் மலையை வச்சுக்கிட்டு எந்த சாமி போகுது? சாமியிலேயே கையில் மலையை வச்சுக்கிட்டு போகிற சாமி எது? அப்போ கைலை மலை. மலை எங்கே இருக்குது? எல்லா மலையும் போய் சுற்றினா இது இருந்தால் எல்லாத்த விட உயர்ந்த மலை எது? இமயமலை. இந்தியாவுக்குள்ளே இமயமலை தூரம். இந்தியாவை தாண்டி கைலாய மலை போனால் இன்னும் தூரமா? அப்போ கைலை மலை. மலை எங்கே இருக்குது? புரியுதுங்களா? மலை இதில் தான் இருக்குது. அப்போ கையில் தானே வச்சு காட்டுறாரு, காற்றை பிடிச்சி காட்டுறாருல்ல. ஏன் அவர் மட்டும் எல்லா சாமிக்கும் அவருக்கு மட்டும் ஏன் வாய் உப்பி சாமிக்கு நான் உப்பியை படைச்சிருக்கிறான்? அவரை காற்றை பிடிச்சி காட்டுறாரு. அந்த காற்று இருந்தால் நீ வானத்தில் எங்கே வேணாலும் பறக்கலாங்கிறதுக்கு அடையாளம். புரியுதுங்களா? காற்றை எப்படி கூட காட்டுறது? புரியுதுங்களா? அப்போ காதை ஊதி வச்சு காட்டுறாரு. எல்லா சாமியும் நல்லா இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் காற்று அப்படி படைச்சிட்டான கடவுளை? இல்லை, காற்றை வந்து தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு. ஏக பிரம்மச்சரியாக இருந்து அடக்கி வச்சிருக்கிறாரு. அதனால தான் மலையவே தூக்கிட்டு போகிறாரு. இப்போ பூகம்பம் வந்ததுன்னா அப்படியே மலை உருட்டி போடுது. வெள்ளம் வந்துருச்சுங்கிறா, தண்ணியில் நீர் அழிஞ்சு போச்சுன்னு இதெல்லாம் அறியாமல் சொல்கிறது. தண்ணி அழிஞ்சு போச்சு, தண்ணி எது தூக்கிட்டு வருது? தண்ணி எப்படிங்க வெளியே வரும்? காற்று அடிக்காத தண்ணி வெளியே வருங்களா? புரியுதானே? அதனால தான் காற்றை நீ வந்து காத்துக்க. அவன் தான் முருகன். அப்போ கைலை மலை, கைலை மலை. அப்போ கைலை மலை. இப்போ எத்தனை மலை சொல்லியிருக்கிறேன்? திருமலையிலிருந்து திரு கைலை மலை வரைக்கும். கைலை மலைக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறேங்க? 10 மலை திரு முத்துக்குமரனை பார்த்து கழித்திருப்போம், அவன் கட்டிய கோவினில் காவடி தூக்கிய தன்னை மறந்திருப்போம். கால் வடி, கால்னா காற்று. ஊருக்குள்ள காவடி தூக்கிட்டு ஆடுறோமல்ல, அது இல்லை. 10 மலை, 10 மலை ஒன்றுக்குள்ளே தான் இருக்கிறான். அதெல்லாம் பாட்டு போட்டிருக்கிறான். வருவான் வடிவான பாடுவான்ல. 10 மலை திரு முத்துக்குமரனை, அவன் தான் 10 மலைக்கு சொந்தக்காரன். காத்து அவன் தான். புரியுதுங்களா? 10 மலை திரு முத்துக்குமரனை பார்த்து கழித்திருப்போன், அவன் கட்டிய கோவினில் காவடி தூக்கி. காவடி தூக்குறீங்கல்ல, கால்னா காற்று. புரியுதுங்களா? அவன் கட்டின கோயில், காத்து கட்டின கோயில் தான். அவன் கட்டிய கோவிலில் கால்வடி தூக்கி தன்னை மறந்திருப்போம். இங்கே போயிட்டே இல்லை, உன்னையே மறந்துடுவியப்பா. இங்கேயாவது கொஞ்சம் அலைவாய் மனசு வந்து போகும். இங்கே உச்சிக்கு போயிட்டு வையே, அடுத்த தவத்தில் நீ தவம் பண்ணுறே இல்லையேன்னு தெரியாது. டைம் ஒரு மணி நேரமாக 2 நேரமாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே இது வந்து என்ன மறந்து போயிடும். இது வந்து பிட்யூட்டி கொஞ்சம் வந்து போகிறது. பீனியல் கிளாண்டுக்கு போயிட்டு உங்களுக்கு மனசு அடங்கிடும். அங்கே மனம் வேலை செய்யாது. ஆல்பா. இது வந்து பீட்டா ப்ளஸ்லேருந்து உள்ளே போகிறோம். இங்கே போகும்போது ஆல்பாவுக்கு வந்துடும். அங்கே வந்து டீட்டா டெல்டாவுக்கு வந்துடும். அங்கே போகும்போது அப்போ வந்து மனசு இதாகிடும். அப்போ 10 மலை திரு முத்துக்குமரனை பார்த்து கழித்திருப்போம், அவன் கட்டிய கோவில் காவடி தூக்கிய தன்னை மறந்திருப்போம். அப்போ காற்று தான் முருகன். அந்த முருகனை தான் ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறோம். கைலாயத்திலேருந்து ஞானப்பழம் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஞானப்பழம்னு எங்கேயாவது விற்கிதுங்களா? இல்லை. அப்போ ஞானம்னா அறிவில் பழமாகணும், பச்சையாக இருக்கக்கூடாது. அப்போ விண்ணிலிருந்து கீழே இறங்கி வர்றது அது காற்று தானே, சுரண்டுக்கிட்டு வர்றது. அப்போ முருகன் தானே கீழே இறங்கி வரான். கைலாயத்தில் இருக்கிறான்ல, நாரதர்கிட்ட போய் கேட்குறான்ல, ஏங்க உலகத்தை சுற்றி வந்தால் அப்பம்மாவை சுற்றி வந்தாவே உலகம்தான் அப்படின்னு அவன் அப்பம்மாவை சுற்றி அவ்வளோதான் சிந்திக்கிறான். அதுக்கு மேலே அவனால் சிந்திக்க முடியல. ஆனால் 5 கரத்தனை யானைக்கு சிந்திக்கிற அறிவு இல்லையல்லப்பா, முருகனுக்கு தானே சிந்திக்கிற அறிவு இருக்குது. மானிட பிறப்பில் தானே சிந்திக்கிற அறிவு இருக்குது. இல்லை, யானை வந்து சிந்திக்க முடியாதில்ல. யானை அதுக்கு தானே முகத்தை காட்டுறான். அதனால தான் என்ன பண்ணிட்டா ஞான கொழுந்துன்னு சொல்லிட்டான். இது ஞான பழம். புரியுதுங்களாங்க ஐயா? 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை. இந்துன்னா சந்திரன். சந்திர இளம்பரை எப்படி இருக்கு? 3ஆம் பறை துக்குளுட்டு தான் இருக்கான். அப்போ இந்துன்னா சந்திரன்.
அதனால தான் 5 கரத்தனை. அந்த யானை வந்து கீழே தும்பிக்கை தொங்கிட்டா கச்சிதமாக இருக்கும். அது மண்ணில் முட்டுங்கிறதா மடைக்குது. கச்சை ஒரு இஞ்சி கூட வித்தியாசம் வர 4 காலு பிடி. அதனால தான் 5 கரத்தனை. அவனுக்கு நமக்கு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 4 கரம், அதுக்கு மட்டும் 5 கரம். 5 கரத்தனை யானை முகத்தனை. யானை முகத்தை உனக்கு படைச்சிருக்கிறான். இந்தின் இளம்பரை போல் ஏற்றினை. இந்தின் இளம்பரைனா இளம்பரை, இந்தின் இளம்பரை போல் ஏற்றினை. அப்போ நந்தி மகன்தனை, சிவபெருமானுடைய பிள்ளை தானே. நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போட்டுகின்றனை. அவனை கும்பிட்டுட்டு நாம் தம்பிக்கிட்டு போகிறோம். அப்போ ஞான கொழுந்துன்னு தான் சொல்லிட்டா. ஞானம் ஆனால் கொழுந்தது, புரியுதுங்களா? ஞான பழம்னு சொல்லலையில. அப்போ ஞான பழத்தை யார் சொல்கிறான்? முருகனை தானே சொல்கிறான். அவன் தான் ஞான பழம். அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் முழுசாக சாப்பிட்டுக்கிறப்பா, பழத்தை பிரியக்கூடாதுமா. ஆமாம், இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து தத்துவத்தை வீட்டில் போய் பிரித்து கொடுக்க முடியுமா? அவங்க தான் வந்து தெரிஞ்சுக்கணும். மனைவி கணவனுக்கு கொடுக்க முடியாது, கணவன் மனைவி கொடுக்க முடியாது முக்திங்கிறது. இப்போ உங்களுக்கு நான் தொட்டு காமிச்சேன்னு இல்லை, நீங்கள் எப்படி தொட்டு காமிச்சது அவங்களுக்கு எப்படி போகாது. அப்போ முழுமையடையணும். முழுமையடைஞ்சவன் யார்? முருகன். முருகன் தான் மூச்சு, அவன் தான் உலகம். அதனால் அவன் தான் உலகம், முருகன் தான் உலகம். அவன் தான் 10 மலை திருமுத்து குமரனை பார்த்து கழித்திருப்போம் அங்கே இருக்கணும், அந்த 10 மலை. அப்போ அந்த மலை ஏற மச்சான் தயவு போட்டிருக்குதுங்களா? அதில் மலை ஏற இல்லை, மலை ஏற போட்டிருப்பணுங்களா? 10 மலைக்கு அப்புறம் மலை ஏற, ரைட்டு. இப்போ மலை ஏறணும். இப்போ நீங்கள் மூலாதாரத்தில் தவம் பண்ணுறீங்க. இதில் பழைய காலத்து வார்த்தை உங்களுக்கு புரியணுங்கிறதுனால எதுவும் மறந்து போயிடக்கூடாது நான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்போ கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்களாம்? ஏப்பா மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணுங்கிறாங்கல்ல. இப்போ நான் ஏற்கனவே காலையில் உபதேசம் கொடுக்கும்போது சொன்னேன். இப்போ மூலாதாரத்தில் இருக்குது மலை. 1வது மலையிலேருந்து 6வது மலைக்கு வரணும். இப்போ மலை ஏறணும், கடல்லாம் தாண்டி தானே வரணும். அப்போ கடலில் யார் குடி கொண்டிருக்கிறா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு யார்? மச்சரணை. புரியுதா? அவனுடைய தயவோடு தானே வரணும் தாண்டி. அப்போ உங்கள் அக்கா அங்கே இருக்கிறா, உங்கள் அக்கா இங்கேயே இருக்கிறா, மச்சாங்கிட்ட பிரிஞ்சு வந்துட்டு அங்கே இருக்கிறா. இப்போ மச்சாங்கிட்ட கொண்டு சேர்த்துறை, கொஞ்சம் அனுமதி கொடு, அவர்கிட்ட அனுமதி காட்டு. கடல் தாண்டி போகிறோமில்ல, அப்புறம் மச்சாங்கிட்ட அனுமதி வாங்கி மலையேற போனாலும் மச்சான் சரி கொண்டு நல்லபடியாக சேர்த்து விட்டு அவங்க சிவலோகத்துக்கு போகட்டும் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும். அப்போ மகாவிஷ்ணு வணங்கி தொப்புள் கொடிக்கு மேலே கூட்டிகிட்டு வரோம், கொண்டு சேர்த்திட்டா. இருட்டற மூலையில் இருந்தால் இது வரைக்கும் இருட்டற மூலையில் இருந்த கன்னி அப்படியே இருக்கிறா, கன்னியாக இருக்கிறாங்க. இருட்டற மூலையில் இருந்த கன்னி, அதாவது கன்னின்னா முக்தி அடையிறதுக்கு அவள் கன்னி. இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு இல்லை, முக்திக்கு வந்து அவள் கன்னி பெண்ணாக இருக்கிற. இன்னும் முக்தி அடைய போகல, அதுக்கான அடையாளம் அந்த பாட்டு. அதுக்காக நீ அப்படின்னு நினச்சிக்கணும். இருட்டற மூலையிலே இருக்கிறான். இருட்டற மூலையில் இருந்த கன்னி இங்கே அவன் வந்து குருடனாக இருக்கிறான், இழந்துட்டு அப்படியே குருட்டு கிழவன். சிவபெருமானு சக்தி கீழே போயிட்டா, நம்மளை கவனிக்க ஆள் இல்லை, தனிமையில் இருக்கிறன்னு வாடி போய் கிடக்கிறாரு. இந்த கன்னி அங்கே போகுது. நாளுக்கு நாள் பயிற்சி ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒயர் விசுக்குன்னு ஒரு நாள் ஜாயிண்ட் ஆகிடுது. துரியை வாங்கும்போது விசுக்குன்னு ஜாயிண்ட் ஆகிற லைட் எரியுது, லைட் எரிய ஆரம்பிச்சிருது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, பாவப்பதிவை பொறுத்து. இந்த மூச்சு ஏற்றி இறக்கி பண்ணிக்கிட்டு இருக்க புருவ மையம் உச்சி மையத்துக்கு போகும்போது, நீங்கள் உச்சி மையத்துக்கு போகும்போது அது இடித்து ஒரு நாளைக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற கோலை கேலையெல்லாம் கரைஞ்சி எல்லாம் வெளியே போய் சுத்தம் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி ஆகும் தலை. அப்படியே பண்ணாடி மாதிரி ஆயிரும். கண்ணாடி மாதிரி தலை உள்ளுக்குள்ளே ஃபியூராக தூய்மையான காற்று புல்லான்னு நம்புற போது, காற்று அதிகமாகும் போது ஒளி கிடைக்கும். அப்போ இருட்டற மூலையில் இருந்த கன்னி மேலே வந்து குருட்டு கிழவனோட குருளாக இருக்கிறான். குருட்டு கிழவனுடன் கூடல் புரிந்து 2 நாடி, அதாவது பிட்டி பீனியில் 2 ஜாயிண்ட் ஆகுது. அப்போ வெளிச்சம் தறி. அப்போ குருட்டு கிழவனுடன் கூடல் புரிந்து மருவி அவளை மனம் முடித்தாரே, மருவி அவளை மனம் முடித்தார். இதுக்கு பேர் திருக்கல்யாணம். இதுக்கு பேர் தான் திருக்கல்யாணம். திருனா உயிர், உயிருக்கு 2 சேர்த்து உயிர் சேர்த்து வச்சா உயிர் கல்யாணம். இதுக்கு பேர் திருவுக்கே கல்யாணம் பண்ணி வச்ச திருநாவுக்கரசா. என்ன பேர்? திருநாவுக்கரசு தானே. அப்போ திருவுக்கே கல்யாணம் வச்சிருக்கிறே. பெரிய திருமணம் வெளியே நடக்கிறதுக்கு பேர், இருவருக்கு நடக்கிறது வெளியே நடக்கிறது. திருமணத்துக்கே 10,000 பணம் தரான், மோதிரம் வாங்கி போடுறான்ல. அப்போ திருவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன்னு விடுவாங்களா? திருநாவுக்கரசு நம்மளுடைய இடம் கைலாயம், வா நீயும் போகலாம், கூட்டி போயிடுவாங்கள்ல. இதுதான் சிவலோக பதவி அடைந்தார். திருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க ஒன்று கூட்டி போகிறாங்கல்ல, புரியுதா? இதுதான் திருக்கல்யாணத்துக்கு போகிறது. அதுதான் மலையேற போனாலும் மச்சான் தயவேன்னு அங்கே போகணும். அவன் அங்கே இருக்கான். அப்போ அவனை டெய்லி நினைக்கணும். கண்ணன் அவன், கண்ணன் கண்ணன் அவன்.
கண்ணன் எங்கே பிறந்தான்? இருட்டறையில் தானே பிறந்தான். இருட்டுக்குள்ளே தானே கண்ணன் பிறக்கிறான். இருட்டறையில் தானே மன்னன் பிறக்கிறான். கண்ணன் அவன். அப்படி கண்ணை இமை மூடி தானே வருது. வெளியே வந்ததுக்காக தான் நாங்கள் கண் அப்படி ரெண்டையுமே மூடி இருக்குது. இல்லை, கண்ணுக்குள்ளே இருக்கிறான். கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? டாக்டர் வந்தோடனே எதை பார்க்குறாரு? கடைசி காலத்தில் கண்ணு ஆடணும். கண்ணு ஆடணும். திருநாவுக்கரசு கண்ணு ஆட்டம் நின்று போயிட்டா உசுறு டெத்து. கடைசி இங்கே பார்ப்பார், விந்து கலையும் உடஞ்சிருச்சா, விந்து கலையும் வரல, கண்ணு மட்டும் லேசாக இருக்குது, பிழைக்க வச்சுருவான். அப்போ கண்ணு ஆடுது, நின்ல, இங்கேயும் வந்துருச்சு டெத்து. கண்ணு லேசாக அப்படி ஆடிக்கிட்டு இருந்தால் பிழைக்க வச்சிடலாம். அப்போ கண்ணை அவன் எங்கே இருக்கிறான்? அவன்னா தெய்வம். அவன்னா தெய்வம். ஆண்டவனுங்கிறமல்ல, அவனவனாவே தெய்வம். அவங்கிறது பட்டமான வார்த்தை இல்லை. ஆண்டவனுக்கு ஆண்டவன் தானே சொல்கிறான். பழனி ஆண்டவன், சென்னி ஆண்டவன், அப்படி தான் சொல்கிறான். அப்போ கண்ணன் அவன் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். தென்னாடுடைய சிவனையே போற்றியுமாங்க. தென்னாடுடைய கிழக்கு நோக்கி நிற்கிற சொல்லிட்டேன் புச்சா. இது கிழக்கு, புடனி வடக்கு, கிழக்கு. அப்போ கிழக்கு நோக்கி நிற்கும்போது வலது கண்ணு தானே தெற்கு. கிழக்கு நோக்கி வலது கண்ணு தெற்கு பக்கம் வரும், இடது கண்ணு வடக்கு பக்கம் வரும். புரியுதா? அப்போ தென்னாடுனா இந்த பக்கம் தென்னாடு, தெற்கு நாடு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றின்னு என்ன அர்த்தம்? தென்னாடுடைய சிவனை போற்றினா உன்னோட நாட்டுக்கு நீ தென்னாடுன்னு நினச்சிக்காத. தத்துவத்தில் தென்னாடுனா வலது கண்ணுக்கு பேர் தென்னாடு. அப்போ எந்த ஊரில் போய் நின்னாலும் இது பொருந்துமல்ல. எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, எல்லா நாட்டுக்கும் தான் நம்ம பொருந்தோம். புரியுதுங்களா? அதுதான். அப்போ இது பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி இருக்குது. அப்போ கண்ணன் அவன், கண்ணன் அவன் கண்ணாடி முன் நின்று, கண்ணாடி முன். அப்போ டெய்லி எந்திரிச்சோன்னே திருநாவுக்கரசு கண்ணாடி பாரு சொல்லுவாங்களே கிராமத்தில். கண்ணாடியில் போய் யாரை பார்க்குறீங்க? உங்களை தானே பார்க்குறீங்க. அப்போ அதில் ஒரிஜினல் எங்கே இருக்குது? வெளியே நிற்குது. அதில் இருக்கிறது பிம்பம் தானே, அதில் இருக்கிற பிம்பம் தானே. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உடம்பு பிம்பம். காயமே பொய்யடா, காயமே காத்தடிச்ச மாயனாராம் குயவன் செஞ்ச மண்ணு பானை ஓடடா. உளுத்த சதையும் வெளுத்த நரம்பும் இழுத்து கட்டிய கூடடா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைச்ச பையடா. காயமே பொய்யடா, சிவன் காத்தடைச்ச பையடா. உளுத்த சதையும் வெளுத்து நரம்பும் இழுத்து கட்டிய கூடடா. நொந்த காய்கறி வெந்த சோத்தையும் போட்டடைச்ச பையடா. தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பைய உடைஞ்சு போகிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்க வேண்டாமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ சிவன் காற்று போகிறதுக்கு முன்னாடி காத்துக்கணுமில்ல, எங்கே சுற்றி காத்தானே வருது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி போறனா. இப்போ நான் சொல்லிவிட்டேன், இந்த ரெண்டு கண்ணுக்கு சிவபெருமானுடைய கண் எங்கே இருக்குது? கண்ணாடி. கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. ஔவையார் சொல்கிறாங்க, கண்ணாடி கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி உனக்கு தான் பிறப்பில்லை. கண்ணாடி கண்டுட்டியல்ல, அதை நீ காங்கணும். நான் இடத்த காமிச்சிட்டேன், நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க அந்த சக்தி எனக்கு உண்டா? இடத்த தான் காமிச்சிருக்கிறேன், இடத்த தானே காட்ட முடியும். நீங்கள் தானே போக முடியும், நீங்கள் தானே போக முடியும். புஸ்தகத்தை தான் கொடுக்க முடியும், நீ தானே படித்து பாஸ் பண்ணணும். அப்போ கண்ணாடி கண்ணன் அவன் காட்டிட்டேன். கண்ணுக்குள்ளே தான் இருக்கிறான் அவன். எந்த கண்ணுக்குள்ளே? நெற்றி கண்ணுக்குள்ளே இருக்கிறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கண்ணன் அவன் அந்த திராசு முள் இருக்கல, நடு திராசு முள் தான். ரெண்டு பக்கம் சக்தி கொடுத்துருக்குறான். சென்ட்ரல்லேருந்து இந்த தட்டில் பாதி, இந்த தட்டில் பாதி. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், எங்கனாங்க நடுவாண்ட தெய்வம் இருக்குது. அப்போ கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. அதுதான் கண்ணன் அவன் கண்ணாடி. கண்ணன் அவன் கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. அப்போ என்ன? அந்த கண்ணை எப்படி இருக்கும்? அந்த அந்த கண்ணு, அந்த நெற்றி கண் அத்தி பழம் மாதிரி இருக்குது, சிகப்பா. புரியுதுங்களா? அத்தி பழம் இருக்குமில்ல, பார்த்துருக்குறீங்களா? இந்த நெற்றி கண்ணு அத்தி பழம் மாதிரி இருக்கும். அப்போ கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. அத்தி பழத்தை நித்தம் நினைத்தால் முத்தி அளிப்பான் சத்தியனே. அத்தி பழம், அத்தி பழத்தை நித்தம் நினைத்தால் முக்தி அளிப்பான் சத்தியனை. போதுங்களா நான் சொல்கிறது? புரியுதா விளக்கம்? புரியுதுங்களா? அதுதான் அத்தி பழத்தை நித்தம் நினைத்தால் முத்தி அளிப்பான் சத்தியனை அப்படின்னு போட்டிருக்கிறேன். என்ன போட்டிருக்கிறேங்க? அதுக்கு அடுத்தது சிவன் சொத்து. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பொதுவாக. அப்போ சிவன் சொத்து குலநாசம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்?
திருநாவுக்கரசு கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார், 5 வருஷமாக இருந்தார். அவர் கணக்கில் வித்தியாசம் வருது, 50,000 ரூபா கணக்கு கொடுதுன்னாங்க. திருநாவுக்கரசு தெரியலையே, எனக்கு தெரியலையே, 50,000 தெரியாது திருநாவுக்கரசு, உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது இவ்வளோ பணம் இருந்தது, இப்போ நீ ஒப்படைக்கிற 50,000 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறான். இது ஊருக்குள்ள என்ன சொல்லுவான், சிவன் சொத்து குலநாசமா. புரியுதுங்களா? சரி 50,000 ரூபா கணக்கு விட்டுருச்சு, தெரிஞ்சே தெரியாது அந்த பணத்தை எப்படியோ பொதுவாக செலவு பண்ணிகிட்டு இருந்தார், கரைஞ்சி தரல. 10,000 ரூபா வட்டி போட்டு 60 கொடுத்துட்டேன். உனக்கு எப்படி பாவம் வருமா? வராதில்ல. நீ தான் 10,000 சேர்த்து கொடுத்துட்டியல்லப்பா, எப்படி பாவம் வரும்? எப்படி குலம் நாசமாகும்? குலம்னா வம்சம் தானே, வம்சாவளி தானே குலம். அப்போ சிவன் சொத்து குலநாசங்கிறான், அதை புரிஞ்சுக்கணும். ஒன் வேளை போனீங்க வந்துட்டீங்க, ஒன் வேளை வரக்கூடாது, போலீஸ்காரன் நிறுத்தினான், 1000 ரூபா ஃபைன் போட்டான், முடிஞ்சு போச்சு, டாலி ஆகிடுச்சல்ல. எப்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்? கிடைக்காதல்ல. புரியுதுங்களா? அப்போ சிவன் சொத்து குலநாசம்னா எதனால ஆன முதலை அதிகம் செலவானால் தரணிதரன் எதனால் ஆனார்? அப்பாவோடைய விந்தனால தான் ஆனார். அது ருசியாக இருக்குது, ருசியாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு செலவு பண்ணிவிட்டா அப்போ ஆன முதலை நல்லா புரிஞ்சுக்க. ஆன முதலை நீ போய் வாத்தியார்கிட்ட கட்டினா, திருநாவுக்கரசு 5 லட்ச ரூபா போட்டு கடை வச்சு கொடுத்தா அந்த பையன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்குதுமா. 5 லட்ச ரூபா கடை வச்சு கொடுத்தா காலி பண்ணிவிட்டு அந்த பையன் நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிச்சிட்டு போகிறான், இந்த கோயில் பணத்தை கொடுத்த மாதிரி. அது எப்படி காலியாகும்? குலநாசமாக அப்படி ஆகும். ஆன முதலை அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு எத்து செய்யும் கல்வனா எல்லோருக்கும் தீயவனா நல்லோருக்கும் பொல்லானா நாடுமா. இவன் மோசமானவனாச்சே, பண்ணாத கூறும் பண்ணுவானே. எல்லாம் ஊர்ல ஜாக்கிரதையாக இருங்க பொண்ணு பிள்ளைங்களாம், கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எதனால் ஆன? விந்துனால் ஆன. அப்போ ஆன முதல் அதுதான முதல். அதை அதிகம் செலவு பண்ணால் ருசியாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு உடம்பு கெட்டு போயிருமில்ல. எல்லாம் நீத்து போயிடுச்சு, அவனுக்கு பர்சன்டேஜ் இல்லை. நாளைக்கு அது மூலிமா பிறக்கிற குழந்தைக்கு உனக்கு எப்படி அவனுக்கு குழந்தை வந்துருச்சு, நீயே பாதி கெடுத்து வச்சுட்ட, தப்பி தடு மாதிரி வந்துருச்சு. அந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு எசன்ஸ் இருக்காது. எப்படியோ உசுறு எடுத்து வந்துருச்சு, இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குற எசன்ஸ் அந்த வித்தில் சொத்து இருக்காது. அப்புறம் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால தான் அப்போ அதுதான் சிவன் சொத்து. புரியுதுங்களா? உங்களுடைய விந்து தாங்க சிவன் சொத்து, வேறு எதுவும் இல்லை. கைலாயத்திலிருந்து வந்த சொத்து அதுதான், அதை பாதுகாக்கணுமில்ல. அப்போ தானே அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போக முடியும். அதுதான் சிவன் சொத்து. அடுத்தது, இப்போ நம்ம எல்லாம் பல பேர் இருக்கிறோம். எவ்வளோ பேர் வச்சுருந்தாலும், நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும், வெளியே பிரித்து ஒரு ஆஃபீஸுக்குள்ளே தலைமைச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். தலைமைச் செயலாளர் கீழே 1000 பேர் 500 பேர் வேலை செஞ்சாலும் தலைமைச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. அவர் தான் தலைமைச் செயலாளர். அத்தனை பிரிவுகளும் அவருக்கு கட்டுப்பட்டது தான். அதனால தான் சொல்கிறார், அது ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயமென 5ஆனவன், இன்ப சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை சுரங்களில் 7ஆனவன், சிந்திக்கும் நிலைகளில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச முத்தானவன், பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கை வேலனை பெற்றானவன், முற்றானவன் மூல முதலானவன், முற்று அவன் தான், முற்று அவனுக்கு மேலே இல்லை, முதல் அவன் தான், முற்று அவன் தான். பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கை வேலனை பெற்றானவன், முற்றானவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். 12 வேலனை பெற்றுட்டான்ல, இவன் 11 சொல்லியல, 10 தானே சொன்னான். அப்போ 11 சொல்லணுமல்ல. அப்போ முன்னாடி 10, பின்னாடி 12. அப்போ 10க்கு மாண்டுக்கு இடையில் என்ன இருக்குது? 11. அது சொல்லிடணுமல்ல. முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். இன்னொருக்கா புரிஞ்சுக்குங்க. பற்றானவன் நெஞ்சில் பத்தானவன், 10வது நாடியாக வந்திருக்கிறான். 10வது நாடி நடுநாடி. பற்றாமல் இருக்கிறான். அவன் பற்று இல்லைன்னா கீழே விழுந்துருவியே. பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், 10ஆனவன் நெஞ்சில் 10வது நாடி தானே நடுநாடி. 9 நவத்துவாரம் இருக்குது. 10வது நாடி நடுநாடி. 10வது நாடி நடுநாடி. பற்றானவன் 10ஆனவன் நெஞ்சில் பற்றானவன். உங்கள்கிட்ட பற்றா இருக்கிறாங்க ஐயா. 10ஆனவன் நெஞ்சில் பற்றானவன்,
வேலனை பெற்றுட்டார். பன்னீர் கை வேலனை பெற்றானவன். அப்போ கையினன்னு இதுதான் பரிபாசை. பன்னீர் கை வேலனை 12 கையோட உடைச்சி பிறப்பானா? 12 கையோட பிறக்க முடியுமா? பன்னீர் கை வேலனை. வேலவன்னா பைய, உடம்பு, உசுறு. இது அங்கலம். இந்த கையில் அங்கலம் 12 அங்கலம். இந்த மூச்சு சிவனுடைய மூச்சு 12 அங்கலம். புரியுதுங்களா? சிவனுடைய மூச்சு 12 அங்கலம். காண கிடைக்காத ரகசியங்க இந்த 12 அங்கலம். இந்த கையில் 12 அங்கலம். அதனால் கையில் பன்னீர் கை வேலனை பெற்றானவன். பன்னீர் கை வேலனை பெற்றானவன். முற்றானவன் மூல முதலானவன். முன்னைக்கு பெண்ணைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். அப்போ சொன்னல தரணிதரனுடைய அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தனியாக இருந்தார், அம்மா தனியாக இருந்தாங்க. 2 பேர் கல்யாணம் ஆகிட்டாங்க. தரணிதரன் வந்துட்டார். இப்போ அப்பா அம்மா பிரித்து காட்ட முடியுமா? பிரித்து காட்ட முடியாதில்ல. ஆணாகி பெண்ணாகி நின்ற முழுசாக ஆணாக நிற்கிறான், முழுசாக பெண்ணா 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்க. தரணிதரன் வந்துட்டார். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னான். 2 பேர் எங்கடா இருக்கிறாங்க? தரணிதரனுக்குள்ளே இருக்கிறாங்க. புரியுதா? ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன். தான் பாதி உமைபாதி கொண்டானவன். உமைனா உமையால். புரியுதா? உமையால். தான் பாதி உமைபாதி. உமை புரியுதுங்களா? உமையாளுங்கிறமில்ல. தான் பாதி உமைபாதி கொண்டாளவன். சரிவாதி பெண்மைக்கு தந்தானவன். கவர்மெண்ட்டில் கொடுத்தானு கொடுக்கட்டியன்னு அவன் சரிவாதி உடம்புல கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. புரியுதுங்களா? தான் பாதி உமைபாதி கொண்டானவன். சரிவாதி பெண்மைக்கு தந்தானவன். வேற்றானவன் விண்ணானவன். காற்றானவன் நெருப்பானவன். நீரானவன் நிலமானவன். என்றைக்கு மூற்றாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். அடுத்ததுங்க அவனை மறக்கலாமா? இத்தனைக்கு சொந்தக்காரனாக இருக்கான்ல, இத்தனைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறவனை மறக்கலாமா? மறக்கலாங்களா? மறக்கலாமா? பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும். இதெல்லாம் சினிமா பாட்டாக இருந்தாலும் ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா நீங்கள் தத்துவத்தை எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால. முதல்ல எல்லாம் சொன்ன தத்துவம் கடைசியாக வர வர எளிமையாக கொண்டாட்டினால. நான் சொல்கிறது புரியுதா திருநாவுக்கரசு? பெற்ற தாய்தனை மகன் மறந்தால். பெற்ற தாய் மறந்துட்டு போயிட்டான்ல, விட்டு போயிட்டான்ல. பிள்ளையை பெரும் தாய் மறந்தால். எனக்கு பையன் வாய்க்கல, போடா நீ பையனே இல்லை சொல்லிட்டால. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும். உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும். உயிரை மேவிய உடல் மறந்தாலும். கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும். கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும். கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும். நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனோ. நமச்சிவாயத்தை நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனோ. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க கடைசி. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலே. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலே. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா. நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது. ஊனுடம்பை வெறுக்காமல்
உனக்கே எதுவும் புரியாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடலா, மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடலா. யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. யோகியாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. அப்பா நீங்கள் தன்னைத்தான் யார் என்று அறிஞ்சவங்க தான் தரணியிலே கடவுளாக வாழ்கிறாங்க. தன்னை அறிஞ்சவர் யார்? சாக்ரட்டிஸு, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர், வள்ளல் பெருமான். தன்னைத்தான் அறிந்தவனே தரணியிலே கடவுளாய் வாழ்கிறாங்க. அப்போ ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிறக்கு முன் பிறந்த வாசி, வாசினா காத்துங்க. அப்போ பிறக்கு முன் பிறந்த வாசி, உனக்கு முன்னாடியே அந்த காற்று இருக்குதா இல்லையா வெளியே? நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்குதா? இருக்குது இல்லைங்க. பிறக்கு முன் பிறந்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி. அது பிறந்ததுக்கப்புறம் வாசின்னு ஒன்று இருக்குது நீ நினைக்கவே வைக்கலையே. உன்னைய காற்று ஒன்று ஓடுதுன்னு யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்களா? காற்றை யாராவது காற்று, ஏப்பா காற்று தாப்பா காற்று, தம்பி இது தாத்தா சொத்து, உங்கள் வேலை கரையும் பண்ணிட்டோம். உங்கள் பேர் என்ன? சுந்தரேஸ்வரன். சுந்தரேஸ்வரா, இது பூர்வீக சொத்துப்பா, கொடி பீராவில் 10 ரூபாய் வையப்பா, பத்திர ஆஃபீஸ் வாங்கி பத்திரம் பத்திரம் அதை விட்டுட்டு போகிறீங்க. ஆனால் உங்களை காத்துக்கல, காற்றை காத்துக்கணுமே இல்லையே? காற்றை நீ காத்துக்க. நான் சொல்கிறது காற்றை பத்திரங்கிறோம்ல. ஏன் உதாரணம் சொல்ல உங்களுக்கு புரியுங்க. அப்போ பத்திரமா வச்சுருக்கிறோம்ல, அப்போ காற்றை காத்துக்கணுமே இல்லையா? கண்ட இடத்துல போய் பேசிக்கிட்டு இருந்து, கண்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்து, வெக்குன்னு ஓடுறது ஒடியாறது வேகமாக பேசுனா புழக்கத்துக்கு காற்றை யூஸ் பண்ணி ஆகணும். தேவையில்லாதப்பெல்லாம் ஏன் பேசி இறைத்து வேஸ்ட் பண்ணுவானே? மூச்சு போனால் பேச்சு போச்சு, மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லையே. புரியுதுங்களா? அப்போ காற்றை நீ காத்துக்கப்பா, காற்றை நீ காத்துக்கணும். எவ்வளோ தூரம் காற்று வச்சுருக்கிறையோ அது உனக்கு நல்லது. காற்றை காத்துக்கணும். அப்போ என்னென்னா பிறக்க முன் பிறந்த வாசி, வாசினா காற்று, புரிஞ்சுங்க. பிறக்க முன் பிறந்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி. அந்த காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியல. அப்பாவும் அம்மாவும் நெருங்குற போது அப்பாவுடைய அந்த காற்றினுடைய அழுத்தத்தில் தான் விந்து போகுது. புரியுதுங்களா? பிறக்க முன் பிறந்த வாசி. அந்த காற்றுனால தான் உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற கர்ப்பப்பையில், அந்த காற்றுனால தான் வெளியே சுவாசிக்கிற. ஆனால் நீ மறந்தே போயிட்டிய அந்த காற்று இருக்குதுன்னு நீ நினைக்கவே இல்லையே, அதை காத்துக்கவே இல்லையே, காத்துக்காத விட்டுட்டியே. பிறக்க முன் பிறந்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி. அறியுங்கால் அறிவீரே. கால்னா காற்று, அறிஞ்சிக்க, மடக்கி சொல்கிறது அதுதான். அறியுங்கால் அறிவீர், அதை அறிஞ்சிக்கப்பா. அறியுங்கால் அறிவீரே, கால் மேலே கால் போடு. கால் மேலே போட்டிங்கல்ல, கால்னா காற்று மாற்றி போட்டிங்களா இல்லையா? புரியுதுங்களாங்கய்யா? கால் மேலே கால் போடு, கருத்தாலே நிறுத்தி விடு. மறுபடியும் ஏற்றி இறக்குனீங்கல்ல, இதை முடிச்சுட்டு ஏற்றி இறக்குனீங்கல்ல, இங்கே நிறுத்துனீங்கல்ல, கருத்தாலே நிறுத்தி விடு. நூலாலே நுழைத்து எடு. நூல், ஊசியில் நூல் நோக்குறீங்கல்ல, அந்த ஊசியில் நூல், இந்த ஊசி இப்படி பிடிச்சிட்டு பூத்தா போயிருமா? கிட்ட வச்சு எப்படி பார்க்குறீங்க? அப்போ நூலை எப்படி நுழைக்கிற ஊசியில், அது மாதிரி அந்த லேசாக ஏற்றி இறக்குப்பா அப்படிங்கிறார். நூலாலே நுழைத்து எடு. நுனிமூக்கில், இந்த நுனிமூக்கு இது அடிமூக்கு, இது நுனிமூக்கில் வட்டமிடு. புரியுதுங்களா? நான் சொல்கிறதுல புரியுதா? நுனிமூக்கில், இந்த நுனிங்கிறது மேலே, இது அடி. நுனிமூக்கு, நூலாலே நுழைத்து எடு, நுனிமூக்கில் வட்டமிடு. வாளாக தெரியாதே, வாள் மாதிரி ஊரோட சுற்றிட்டு இருக்காத. வாய் பேசி அலையாதே. சேய் போல மனங்கொள்ளு. ஒரு குழந்தை அழுவுது, அம்மா அம்மா அம்மான்னு அழுவுது. தாய் எங்கே இருந்தாலும் ஒடியாரல்ல. சேயினா குழந்தை, தாயினா அம்மா. சேய் போல மனங்கொள்ளு, சிவானந்தம் பெறலாமே. சிவ இன்னும் கொஞ்சம் சண்டை தள்ளிங்க, இடிச்சிருவோம். இந்த சண்டை கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் அப்போ என்ன
சிவானந்தம் பெறலாமே. புரியுதுங்களா பாட்டு? அப்போ பிறக்க முன் பிறந்த வாசி, பிறந்த பின் மறந்த வாசி, அறியுங்கால் அறிவீரே, கால் மேலே கால் போடு நாடி சுற்றி, கருத்தாலே நிறுத்திவிடு, நூலாலே நுழைத்து இடு. அந்த நடுநடி மூச்சுக்குது முள்ள ஏற்றணும். நுனிமூக்கில் வட்டமிடு, வாளாக திரியாதே, வாய் பேசி அலையாதே, சேய் போல மனங்கொள்ளு, சிவானந்தம் பெறலாமே, சிவானந்தம் பெறலாமே. இதோட நிறைவு பண்ணிக்கலாங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.